அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு என்னன்னா வழு, வழாநிலை, வழுவமைதி. வழு அப்படின்னா என்னன்னா குற்றம், தவறுன்னு அர்த்தம். வழாநிலை அப்படின்னா தவறில்லாத நிலைன்னு அர்த்தம். வழுவமைதி அப்படின்னா குற்றம்தான், ஆனாலும் இலக்கண ஆசிரியர்கள் அதை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி 3 வகையான சொற்றொடர்கள் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முறை கொஞ்சம் பழசு கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். திணை அப்படின்னு நம்ம பார்ப்போம். திணை அப்படிங்கிறது உயர்திணை, அக்ரணின்னு 2 வகைப்படும். உயர்திணையிலேயே 3 வகைப்படும்: ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரணியில் ஒன்றன்பால், பலவின்பால். இப்போ உயர்திணை அப்படிங்கிறது 6 அறிவு படைத்த மனிதனையும் கடவுளையும் குறிப்பது. அக்ரிணை என்பது ஓர் அறிவு முதல் 5 அறிவு வரை இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளையும் குறிப்பது அக்ரிணை. இப்போ திணை பற்றி தெரிஞ்சிடுச்சு. அடுத்து இடம். இடம் அப்படிங்கிறது 3 வகையாக இருக்கு. தன்மை, தன்னை பற்றி குறிக்கிறது. முன்னிலை அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை பற்றி சொல்றது. படற்கை அப்படின்னா தானும் இல்லாமல் முன்னாடியும் இல்லாமல் வேற யாரோ ஒருத்தரை பற்றி சொல்லக்கூடிய 3ஆம் நபரை பற்றி சொல்லக்கூடியதான் படற்கை. இதை 2 பற்றியும் தெரிஞ்ச பிறகு தான் நம்மளால இங்கே வழு, வழாநிலை, வழுவமைதி பற்றி நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். இப்போ நம்ம டாபிக் போகலாம். வழுநிலை 7 வகைப்படும், வழாநிலை 6 வகைப்படும் அப்படிங்கிறது நம்ம அங்கே தெரிஞ்சுக்கலாம். இதில் வழுநிலை என்னென்னா திணை வழு. திணைனா உயர்திணை, அக்ரிணை நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா. உயர்திணையில் ஆண்பாலில் என்ன சொல்லுவோம்? அன் விகுதி 10 வரும். பெண்பாலாக இருந்தாக்கா அவள், இவள் அப்படி வரும். பலர்பால் இருந்தால் அவர்கள், இவர்கள் வரும். இதுவே அக்ரிணையில் அது, இது, பரந்தன, பரந்தது அப்படின்னு அக்ரிணையில் வரும். இப்போ இங்கே பாருங்க, திணை வழு ரமேஷ் வந்தது அப்படிங்கிறது இங்கே வந்தது ரமேஷ்ங்கிற உயர்திணைக்கு அக்ரியான இங்கே வந்ததுன்னு வந்துருக்குது. ஆனால் இதுவே சரியான நிலை என்னன்னா ரமேஷ் வந்தான் அப்படிங்கிறதா சரியான நிலை. அப்போ இந்த இடத்துல உயர்திணைக்கு அக்ரிணைக்கான வார்த்தை வந்திருக்கு, தவறு. அடுத்து பால்வழு. பால்னா ஆண்பால், பெண்பால். ஆண்பாலுக்கு எப்படி முடியும் அண்ணா? வந்தான், சென்றான். பெண்பாலுக்கு எப்படி முடியும்னா வந்தாள், சென்றாள், அப்படி ஆள் முடியும். இங்க கலைவாணி வந்தான். கலைவாணிங்கிறது பெண்பால், இந்த வந்தான்ங்கிறதுக்கு ஆண்பாலுக்கான முடிவு புரிஞ்சிருக்கு. இது தவறு. கலைவாணி வந்தாள் அப்படிங்கிறது தான் சரியானது. அப்போ இங்க வந்து பால்வழு வந்திருக்குது. அடுத்து இடவழு. நீ வந்தேன். நீ அப்படிங்கிறது முன்னிலை இருக்கிறவங்களுக்கு, வந்தேனுங்கிறது தன்மையை பற்றி சொல்லக்கூடியது. அது சரியான வார்த்தை என்னன்னா நீ வந்தாய். நீங்கிறது முன்னிலை, அதுக்கு சரியான முடிவு எதுவாக இருக்கனாக்கா வந்தாய் அப்படிங்கிறது தான். இங்கே வந்து வருவேன், வந்தேன் என தன்னை பற்றி சொல்றதுனால இது இடவழு. அடுத்து காலவழு. காலம் நமக்கு தெரியும், நேற்று, இன்று, நாளை. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ நேற்று வருவான். நேற்றுங்கிறது முடிஞ்சு போச்சு, ஆனால் இங்கே முடிவு எப்படி சொல்லியிருக்காங்க? வருவான், எதிர்காலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த காலவழு இந்த தவறாக வந்திருக்குது. நேற்று வந்தான் என்பது தான் சரியானது. அப்போ இங்கே காலவழு வந்திருக்கு. வினாவழு, ஏதாவது கேள்வியை தவற அமைக்கிறது. இப்போ பாருங்களேன், இப்போ நான் ஒரே ஒரு பொருளை மட்டும் காமிச்சு இதில் எது பெரியது அப்படின்னு கேட்கறது ரொம்ப தப்பு இல்லையா? இந்த 2 பொருளை காமிச்சாதான் கம்பேர் பண்ணபடி எது பெருசு சின்னதுன்னு சொல்ல முடியும். ஆனால் ஒரே ஒரு பொருளை மட்டும் காண்பிச்சு எது பெரியதுன்னு கேட்கறது வினாவழு. ஆனால் இந்த வினாவழுக்கு இங்கே வழாநிலையில் எதை பற்றி சொல்லலை. அதனால தான் இங்கே 7 பிரிவு இருக்கு, இங்கே 6 பிரிவு இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து விடைவழு. அப்படின்னா கண்ணன் எங்கே உள்ளான் என்பதற்கு கண்ணாடி பையில் உள்ளது என சம்பந்தமே இல்லாமல் விடை சொல்வது விடைவழு. அதாவது நம்ம ஒரு பையனை பற்றி கேட்குறோம், ஆனால் அது பற்றி இல்லாமல் வேற ஒரு பொருளை பற்றி விடை சொல்றது இங்கே விடைவழு. ஆனால் இது சரியான வழாநிலை என்னன்னாக்கா கண்ணன் வீட்டில் உள்ளான் என சரியாக கூறுவது தான் அந்த கேள்விக்கான விடையாக இருக்கும். அடுத்து மரபு வழு.
காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் எப்படி சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க ஒன்றுத்தை பற்றிங்கிறது தான் மரபு. அதில் தென்னந்தோட்டம், தோட்டம், தோப்பு நமக்கு சரியாக விளக்கம் தெரியணும், அது கன்ஃபியூஷன் இருக்கும். தோப்பு அப்படிங்கிறது நெடுங்காலத்துக்கு அது பயன் தரக்கூடிய மரமாக இருக்கலாம். இப்போது மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, தேக்கு தோப்பு, இந்த மாதிரி 10 வருஷம் 20 வருஷத்துக்கு நமக்கு பயன் தரக்கூடிய எந்த ஒரு மரம் இருந்தாலும் அது வந்து தோப்புன்னு சொல்லுவோம். குறுகிய காலத்துக்கு நமக்கு பயன் தரக்கூடியது அது எல்லாம் தோட்டம்னு சொல்லுவோம். வாழை தோட்டம், கத்தரி தோட்டம், வெள்ளரி தோட்டம், வெற்றிலை தோட்டம். ஆக ஒரு ஆண்டுக்கோ இல்லாட்டி 2 ஆண்டுகளுக்கு உள்ளவே மட்டும்தான் நமக்கு பயன்படக்கூடியது அத்தனையுமே தோட்டம்னு சொல்லுவோம். நெடுங்காலத்துக்கு பயன்படக்கூடிய அத்தனையுமே தோப்புன்னு சொல்லுவோம். இங்கே மரபு வழியில் தென்னம் தோட்டம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் தென்னம் தோட்டங்கிறது இங்கே சொல்லக்கூடிய வடுநிலை, தென்னம் தோப்பு அப்படிங்கிறது தான் சரியான நிலை. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வடுநிலை என்றால் என்ன, வடாநிலை என்பதற்கும் ரெண்டுத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இலக்கணத்தில் நிறைய இது வழுவா வடாநிலையா, இது ஏன் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்பாங்க. மறுபடியும் ஒரு மாதிரி ரீகால் பண்ணிக்கோங்க. வழு, வடாநிலை, வழுவமதி. வழுவமதி பற்றி நான் அடுத்த டாபிக் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு 2 மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். வழுனா குற்றம், தவறு. வடாநிலைனா தவறே இல்லாத ஒரு சரியான சொற்றொடர். வழு 7 வகைப்படும், வடாநிலை 6 வகைப்படும். திணை 2 வகைப்படும், உயர்திணை, அக்ரணை. உயர்திணை 3 வகைப்படும், ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரணை 2 வகைப்படும், ஒன்றன்பால், பலவின்பால். இடம் 3 வகைப்படும், தன்மை, முன்னிலை, படர்க்கை. இது வச்சுட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா வகையான கேள்விக்கும் நீங்கள் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா எதையுமே ஈஸியாக உங்களால் விடை சொல்லிவிட்டு இதில் ஈஸியாக நீங்கள் மாற்றி வைக்கலாம். முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. நட்புடன் நான் ரமேஷ் நெமில்.